அன்பிற்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது காஸ் விதியின் பயன்பாடுகளின் தொடர்ச்சி. My dear students, we are going to discuss about the continuation of application of Gauss law. In last class, we have learned about the first application of Gauss law. There are 4 applications are given after Gauss law. Among the 4 applications, we already discussed about the first application, that is determination of electric field due to a charged infinitely long wire. ஒரு முடிவிலா நீண்ட நேரான மின்னூட்டம் பெற்ற கடத்தியினால் உருவாகும் மின்புலம் ஏற்கனவே பார்த்துட்டோம். Now we are going to discuss about the second application of Gauss law, that is the electric field due to charged infinite plane sheet. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலம். சமதள தட்டினால் உருவாகும் மின்புலம். எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் electric field due to infinitely charged plane sheet. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலம். ஒரு சார்ஜ் ஷீட் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜ் ஷீட்டை சுத்திலும் எவ்வளவு மின்புலம் இருக்குன்னு பார்க்க போறோம். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரவுண்ட் திஸ் சார்ஜ் ஷீட்? இது ஃபுல்லா சார்ஜ் இருக்கு. நான் பிளஸ் பிளஸ்ஸா போடுறேன் பார்த்தீங்களா? அப்ப இது என்ன ஷீட்? இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஷீட். நேர் மின்னூட்டம் பெற்ற ஒரு தகடு, நேர் மின்னூட்டம் பெற்ற ஒரு பரப்பு வச்சுக்கலாம். நேர் மின்னூட்டம் பெற்ற ஒரு பரப்பு, நேர் மின்னூட்டம் பெற்ற ஒரு பரப்பு. அப்ப இதை சுத்திலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். there is electric field around the charge sheet. அப்படி ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு பீன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்ல வாட் இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம நோக்கம். our purpose is calculate the electric field at this point P. electric field at this point P. அப்போ இந்த பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு பார்க்கணும், எவ்வளவு மின்புலம்னு பார்க்கணும். ஆனா அந்த பாயிண்ட மட்டும் நாம யோசிக்க முடியாது.
சோ அதை சுத்தி நாம ஒரு சர்ஃபேஸ், ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் எடுக்கிற, தட் இஸ் கால்ட் காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ் ஏற்கனவே முன்னாடி போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். வாட் இஸ் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னா, an imaginary surface around a point. Imaginary surface around a point. An imaginary surface. அதோட ஏரியாவை நான் டிஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த இமேஜினரி சர்ஃபேஸோட ஏரியாவை டிஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட சார்ஜ் ஷீட்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஏ, கேபிட்டல் ஏ. The total area of the charged plane sheet is capital A. மின்னூட்டம் பெற்ற இந்த முழுமையான பரப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதோட பரப்பளவு கேபிட்டல் ஏ. அப்படின்னா நீங்க ஒரு சின்ன பாயிண்ட் எடுக்கிறீங்க, அதை சுத்தி ஒரு சின்ன சர்ஃபேஸ் எடுக்கிறீங்க, அது டிஃபரன்ஷியல் டேர்ம்ல டிஏ. ரைட். ஆக்சுவலி அதுக்கு வெக்டார் ஏன் போடுறேன்னா, அதுக்கு டைரக்ஷன் வரப்போது, அதனால வெக்டார் போடுறேன். எப்ப டைரக்ஷன் வரப்போகுது? இப்ப இந்த சின்ன ஏரியா டிஏக்கு ஒரு லைன் நார்மல் டிராப் பண்ற. எப்பவுமே லைன் நார்மல்ங்கிறது a perpendicular line. லைன் நார்மல் டு a surface is nothing but perpendicular line to the surface. ஒரு பரப்புக்கு வரையப்பட்ட குத்துக்கோடு என்பது அந்த பரப்பிலிருந்து வரையப்படுகிற செங்குத்து கோடு. அப்ப என்னங்கிறது சர்ஃபேஸ் குத்தா போடுறேன். இந்த என்னோட டைரக்ஷன், என் கேப் அப்படிங்கிறதோட டைரக்ஷன் தான் இந்த சின்ன சர்ஃபேஸோட டைரக்ஷன்ங்கிற போது இந்த டிஏ வெக்டார் ஆயிடுது. அதான் பரப்பு வெக்டார் டிஏ, ஏரியா வெக்டார். இந்த ஆரோ மார்க் இல்லைன்னா நாம வெறும் ஸ்கேலார் தான் சொல்லணும் ஏரியாவை. somebody moves their mouse or cursor. So here I have a disturbance on the screen. Don't move your mouse or cursor, anybody. Sorry. Okay. So இந்த ஸ்மால் ஏரியா எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா, இந்த சர்ஃபேஸ்ல இருந்து டிஏங்கிற தூரத்தில் இருக்கு. அந்த சர்ஃபேஸ்ல இருந்து அது டிஏங்கிற தூரத்தில் இருக்கு. அந்த சர்ஃபேஸ்ல இருந்து அது டிஏங்கிற தூரத்தில் இருக்கு. ரைட். டிஏங்கிற தூரத்தில் இருக்கு. சரி, இந்த சர்ஃபேஸ்ங்கிறது ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சாரி, டிஏன ஏரியா ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரைட். இப்போ இது பிளெயின் சார்ஜ் ஷீட், ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க. உங்க புக்கில் உள்ள ஒரு சிங்கிள் பேப்பர் தான் இந்த ஏரியா ஏங்கிறது. உங்க புக்கோட ஒரு சின்ன ஒரே ஒரு பேப்பர் என்ன திக்னஸோ அதுதான் இதுன்னு வச்சுப்போம். அப்படின்னா புக்ல ஒரு பக்கம் ஆயில் ஏதாவது பட்டா அடுத்த பக்கமும் அது ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அது மாதிரி யோசிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். தட் இஸ் கால்ட் சிமெட்ரி. இந்த ஏங்கிறது ஏரியா பெருசா இருக்கு, ஆனா திக்னஸ் ஆஃப் த ஷீட் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள். அதனால இந்த சார்ஜ் ஷீட்டோட எஃபெக்ட், இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த பக்கமும் ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்தே ஆகணும். அதே பி அல்லது பி டேஷ், அதே காசியன் சர்ஃபேஸ், அதே காசியன் சர்ஃபேஸ், சேம் சர்ஃபேஸ். அப்ப அதுக்கு நான் வரைகிற லைன் நார்மல் இது. அப்ப அந்த சர்ஃபேஸ் இதுவும் டிஏ தான், வெக்டார் டிஏ. அப்ப இதை கனெக்ட் பண்றேன், இதுவும் அதே டிஸ்டன்ஸ் ஆர் நீங்க எடுத்து ஆகணும். ஏன்னா சிமெட்ரிக், இந்த பக்கம் ஃபீல்ட் இருந்தா இந்த பக்கம் ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது ஒருவேளை இந்த ஷீட் வந்து திக்கான ஷீட்னு வச்சுப்போம். உங்க ஒட்டுமொத்த புக்கே யோசிங்க. ஒட்டுமொத்த புக்ல மேல் அட்டையில ஒரு டிராப் ஆயில் பட்டா அடுத்த அட்டை வரைக்கும் போகாது. ஏன்னா திக்னஸ் இஸ் அங்க சைசபிள். தடிமன் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா ஒரு சிங்கிள் பேப்பர்ங்கும்போது தடிமன் புறக்கணிக்கத்தக்கது. single sheet of a paper, when we consider single sheet of a paper, the thickness is negligible. அதனால அடுத்த பக்கமும் யோசிக்கிறோம். அதே ஆர் டிஸ்டன்ஸ், அதே ஆர் டிஸ்டன்ஸ். ரைட். இப்ப நான் இந்த ஷீட்ல சார்ஜஸ் இருக்கிறதுனால இந்த ஷீட்டை சுத்தி என்ன ஃபீல்டுன்னு பார்க்க போறேன். அதுக்கு தான் நான் ஒரு பாயிண்ட் எடுத்து அங்க என்ன ஃபீல்டுன்னு பார்க்கிறேன்.
இப்போ நாம காசியன் சர்ஃபேஸ் சொன்னீங்கன்னா ஒரு கற்பனையான பரப்புன்னா இந்த வட்டம் மட்டும் இல்ல, அது இணைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு சிலிண்ட்ரிக்கல், ஒரு சிலிண்டர். இப்போ வந்து நாம இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு சிலிண்டர் கிடைச்சிருக்கு, உருளை. இங்க இருந்து இந்த பக்கம் ஒரு உருளை கிடைக்குது. அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா, குறுக்கு வெட்டு பரப்பு டிஏ, அதோட ஹைட் அல்லது லென்த் ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த காசியன் சர்ஃபேஸ்ல இந்த பக்கம் இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் சொல்றோம்ல, வளைபரப்பு, இங்கே நான் எடுத்துக்கணும். இங்க இது ஏ டிஏ, இங்க இது டிஏ. அப்ப இதுக்கு வரைகிற குத்து கோடு லைன் நார்மல் இப்படி இருக்கும். இது எங்க எடுத்தாலும் இப்படித்தான் இருக்கும், எந்த பக்கம் எடுத்தாலும் அப்படித்தான் இருக்கும். அப்ப காஸ் லாக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கிறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட மின் பாயத்தோட டெஃபினிஷன் படி phi E equal to closed integral of E dot dA படிச்சிருக்கோம். இதே க்ளோஸ்ட் இன்டெக்ரல் போன டாபிக்ல லைன் இன்டெக்ரல்லாம் படிச்சீங்க. லாஸ்ட் அப்ளிகேஷன், போன அப்ளிகேஷன் பார்த்தோம்ல, அதுல வந்து லைன் இன்டெக்ரல் இப்படிதான் போடுவோம். ஏன்னா அங்க லென்த் வைஸ் யோசிக்கிறோம், A to B, X to Y, 8 to 10 அந்த மாதிரி. ஏன்னா அங்க லென்த் மட்டுமே அது பேசுது. ஆனா இது இந்த ஏரியாவோட சர்ஃபேஸையே பேசுது, பரப்பையே பேசுது. அதுவும் என்ன பரப்பு? இது மூடிய பரப்பு. இந்த ஏரியா இஸ் a closed ஏரியா. அதனாலதான் க்ளோஸ் இன்டெக்ரல் அப்படின்னு இன்டெகிரேஷன் ஒன்று போட்டு வட்டம் ஒன்று போட்டு காமிக்கிறது காரணம். இட் இஸ் கால்டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல். க்ளோஸ்ட் இன்டெக்ரல், ரைட், க்ளோஸ் இன்டெக்ரல். அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதை கொஞ்சம் விரிச்சா ஒருவேளை இந்த இன்டெக்ரல், முதல் இன்டெக்ரல் வளைபரப்புனால பார்க்க போற வேல்யூன்னு பார்க்கணும். E dot dA வளைபரப்புனால பார்க்க, இந்த டி, இந்த இதுல இந்த பி பாயிண்ட்ல இருக்கிற டிஏல இருந்து பி டேஷ் பாயிண்ட்ல இருக்கிற டிஏ வரைக்கும் ஒரு சிலிண்ட்ரிக்கல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல. இங்க நீங்க எங்க பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும் நீங்க அதையும் கன்சிடர் பண்ணும்ல. அதுதான் இது வளைபரப்பு. வளைபரப்பு அதாவது CSA, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா. CSA, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா. closed surface area. Plus இந்த பாயிண்ட் P நால ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E dot dA பிளஸ் இன்டெக்ரல் P dash நால உருவாகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E dot dA. அவ்வளவுதான். இங்க இதுக்கு வருவோம். இதுதான் இந்த வேல்யூ எதை பொறுத்தது? இதை பத்தி பேசுது. இந்த சிலிண்ட்ரிக்கல் ஏரியால உள்ள விஷயத்தை பேசுறோம். இங்க எப்படி இருக்குன்னா, இந்த ஏங்கிற பரப்பு முழுவதும், இந்த ஏரியா முழுவதும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்படின்னா அங்க இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் இன் அவுட்வேர்ட் டைரக்ஷன். ஆல்வேஸ் இன் அவுட்வேர்ட் டைரக்ஷன். நேர்களை பார்த்துக்கணும். நேர் மின்னூட்டம் பெற்ற துகளாக இருக்கும் என்றால் அதன் மின்புலம் வெளிநோக்கி இருக்கும். அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் லைன் நார்மல், அந்த ஏரியாவோட லைன் நார்மலுக்கும் உள்ள ஆங்கிள் 90 இந்த இடத்துல. அப்ப நீங்க என்ன போடுங்க? CSA EDA cos θ தானே வரணும். இந்த இடம் EDA cos θ தானே வரணும். அப்ப 90 போடுங்க. இந்த தீட்டா வந்து 90 ஆயிடுதுங்க. அப்ப cos 90, cos 90. Anybody tell me what's the value of cos 90? 0, sir. Very good. Sin 0 0, sin 91. Cos 0 1, cos 90 0.
அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த வேல்யூமே என்ன ஆயிடும்? எனிபடி இந்த ஒட்டுமொத்த வேல்யூ என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்படின்னா ஒரு சார்ஜ்டு பிளேன் ஷீட்டை பொறுத்தளவுல அங்க ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி காசியன் சர்ஃபேஸ். அந்த கற்பனையான காசியன் பரப்பின் வளைவரப்புல எங்க புள்ளி எடுத்தாலும் அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அப்ப ரிமைனிங் என்ன சார்? இட் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் பாயிண்ட் பி. இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. குறுக்கு வெட்டு பரப்பு இருக்குல்ல, அதை மட்டுமே சார்ந்தது. ஏன் தெரியுமா? இந்த ஏரியாவில் என்னும் ஈயும் எப்படி இருக்கு? எனிபடி? என்னும் ஈயும் எப்படி இருக்கு? வெரி குட், பேரலா இருக்கு. அப்ப பேரலல்னா இங்கேயும் EDA cos θ தான் பிளஸ் P' பொறுத்தும் EDA cos θ தான். EDA cos θ தான். ஆனா இங்க என்ன ஆகும்? இங்க அப்ப தீட்டாவுக்கு ரெண்டுக்கு என்ன போடுவீங்க? இப்பதானே சொன்னீங்க என்ன போடணும்? இங்க தீட்டாவுக்கு எனிபடி இங்க தீட்டாவுக்கு என்ன போடணும்? 0 டிகிரி சார். cos 0. அப்ப cos 0 எவ்வளவு? 1. வெரி குட். அப்ப EDA 1 பிளஸ் இன்டெகிரல் B dash EDA முடிஞ்சிருச்சு. EDA அப்படின்னா என்ன ஆகும்? 2 EDA இன்டெகிரல் P டேஷும் Pயும் ஒன்னு தானே. P டேஷ் ரெண்டு பக்கமும் இது பாயிண்ட் Pனோ இது P டேஷ்னோ ரைட்டு. ஆனா அது எவ்வளவுதான்? ஒரே சேம் பரப்பு தானே. அதனால நீங்க Pன்னு போட்டுக்கலாம் அல்லது P டேஷ்னு போட்டுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப என்ன வந்திருக்கு? அப்ப நமக்கு இங்க நான் தனியா போட்டுக்கிறேன். ரைட்டா? இந்த ஏரியாக்குள்ளே போட்டு முடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப 2P EDA ஈக்குவல் டு காஸ் விதியின்படி இந்த phi என்பது எதை பொறுத்தது? Q by epsilon naught பொறுத்தது. Q by epsilon naught பொறுத்தது. Q இன்சைட் அவன் போட்டுப்பான். Q உள்ளே. இது என்னது? காஸ் விதி. முன்னாடி படிச்சிட்டோம். காஸ் விதி, காஸ்லா என்ன சொல்லுது? காஸ்லா என்ன சொல்லுது? எனிபடி? காஸ்லா என்ன சொல்லுது? If a charge Q is enclosed by an artificial closed surface, then the total electric flux phi E through the closed surface. Very good. The total electric flux is equal to 1 by epsilon naught times of Q. அப்படின்னு அர்த்தம். அதாவது 1 by epsilon naught times of Q. அதான் Q by epsilon naught. இதான காஸ்லா. அப்ப அதை போட்டாச்சு. அதானே இங்க இதெல்லாம் இந்த 5 தானே பார்த்துட்டு வரதா? 5 தானே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 5 பேர் அதை போட்டாச்சு. அப்படின்னா இங்க 2 E வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சீரான மின்புலம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தமிழ்ல சீரான மின்புலம்னா அப்ப அது கான்ஸ்டன்ட் அர்த்தம். அப்ப அதை இன்டகிரேட் பண்ண மாட்டோம், வெளியே எடுத்துறேன். அப்ப DA ஈக்குவல் டு Q by epsilon naught. Q உள்ளே அல்லது Q இன்சைட். ரைட். அப்ப 2E பாருங்க, இந்த ஏரியாவோட ஒட்டுமொத்த பரப்பு, ஒட்டுமொத்த ஏரியா, டோட்டல் ஏரியா இஸ் A. அதுல ஒரு சின்ன சின்ன பகுதி தான் DA. இதான் இங்க எடுத்த DA. அதுக்கு தானே வரணும் DA. அப்ப எல்லா DAவையும் இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? யாராவது சொல்லுங்க. எல்லா ஏரியாவையும் இன்டகிரேட் பண்ணா லாஜிக்காக சொல்லலாம், நீங்க கான்செப்சுவலா யோசிக்க வேண்டாம். எல்லா ஏரியாவும் இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? எல்லா DAவையும் இன்டகிரேட் பண்ணா கேபிட்டல் A கிடைச்சிடும். ரைட். Q by epsilon naught. ரைட். சரி,
இப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் இடம் பத்தல, அதனால மேல கொஞ்சம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா உங்களுக்கு ஒன்று சொல்லணும். சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, பரப்பு மின்னூட்ட பரவல். சிக்மானா பரப்பு மின்னூட்ட பரவல், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அது என்ன சார்? எவ்வளவு ஏரியாவுக்கு எவ்வளவு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குமோ அதுதான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. The charge distributed in unit area is called surface charge density. Amount of charge distributed in unit area is called surface charge density. பரப்பு மின்னூட்ட பரவல் என்பது ஓரலகு பரப்பில் பரவி இருக்கிற மின்னூட்டங்களின் மதிப்பு. பரப்பு மின்னூட்ட பரவல் என்பது ஓரலகு பரப்பில் பரவி இருக்கிற மின்னூட்டங்களின் மதிப்பு. தமிழ் மொழி யாராவது சொல்லுங்க, பரப்பு மின்னூட்ட பரவல் என்றால் என்ன? சார், ஓரளவு பரப்பின் பரவி இருக்கின்ற மின்னோட்டங்களின் மதிப்பு சார். வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் யாராவது சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி? of charge in unit area is called surface area. Very good, very good. What is the symbol for surface charge density? What is symbol? What is symbol for surface charge density? அதுக்கான சிம்பல் எப்படி சொல்லுவோம்? குறியீடு எப்படி சொல்றோம்? சிம்பல் ராஜா, அந்த போட்டிருக்கல லெஃப்ட்ல போட்டிருக்கல, இதுக்கு என்ன சொன்னேன்? சிக்மா. என்ன சொன்னேன்? சிக்மா. ரைட்டா? அப்ப சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏன்னா அப்ப கியூ ஈக்குவல் டு சிக்மா ஏ. அவ்வளவுதான். கியூ ஈக்குவல் டு சிக்மா ஏ. அப்ப இந்த ஃபார்முலால இங்க கீழே இருக்குல்ல, அந்த ஃபார்முலால 2E ஈக்குவல் டு கியூக்கு பதிலா சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். ஏவை அடிச்சிருங்க. அப்ப 2E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ரைட்? அப்ப E ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அவ்வளவு முடிஞ்சு. Electric field due to a charged infinitely long charged sheet, மின்னூட்டம் பெற்ற முடிவிலா ஒரு பரப்பினால் உருவாகும் மின்புலம் E என்பது சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அவ்வளவுதான். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டாரா ஸ்கேலாரா? யாராவது சொல்லுங்க. ஸ்கேலார். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இருக்குல்ல, இங்கதான் போட்டிருக்கேன். ஆரோ மார்க் போட்டு ஈன்னு போட்டு ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. ஆரோ மார்க் போட்டு ஈ போட்டு மேல மண்டை மேல ஒரு கொண்டை போட்டிருக்கேன் பாருங்க, அம்புக்குறி. அப்படின்னா அது என்னது? வெக்டார். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹஸ் a direction இல்லையா? அப்பனா we should represent this formula in terms of vector notation. இந்த வருவிக்கப்பட்ட இந்த சூத்திரத்தை வெக்டார் வடிவத்திலும் நாம் எழுத வேண்டும். அப்படின்னா வெக்டார் E ஈக்குவல் டு சிக்மாவுக்கு மேல சிக்மா மண்டை மேல கொண்ட போடலாம்னா போட முடியாது. சிக்மா என்பது ஸ்கேலார். சிக்மா என்பது ஸ்கேலார்.
யாரோ மைக் மியூட் பண்ணிருக்கிற அன்மியூட் பண்ணிக்கிறேன். யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட், எனிபடி டெல் மீ why sigma is scalar? சிக்மாவை ஏன் ஸ்கேலார் என்று சொல்கிறேன்? டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. சிக்மாவை ஏன் ஸ்கேலார் என்று சொல்ல வேண்டும்? எனிபடி come on quick. சார் அது ஒரு யூனிட் ஏரியால இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மட்டும் சொல்றதுனால ஸ்கேலாரா சார்? வெரி குட். ஆமா, இப்ப நீ சொன்னியே அது யூனிட் ஏரியால இருக்கிறேங்கிற ஒரு ஏரியாங்கிற விஷயத்த சொல்ற. அப்ப ஏரியாவையும் ஸ்கேலார் வெக்டார்ல சொல்ல முடியும்ன்ற. அப்புறம் எப்படி சிக்மா வந்து ஸ்கேலார் ஆக முடியும்? சரி, அது ஏரியால வெக்டார் வந்துச்சுன்னா அது டைரக்ஷன் இருந்தா தானே சார் வெக்டார் ஆகும். இதுக்கு டைரக்ஷன் சொல்லலையே சார். இல்ல இன்னும் வேற மாதிரி சொல்ல. ஏரியால இருக்கிற என்னது இது சார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்ங்கிறது ஸ்கேலாரா வெக்டாரா? அது ஸ்கேலார் சார். அதனால சிக்மா இஸ் a scalar. வெரி குட் ரக்கன். வாட்ஸ் யுவர் நேம்? ஓகே, சுரேந்தர் சார். சுரேந்தர், வெரி குட். இப்ப நான் ஒரு ரூல்ஸ் ஒன்னு ஃப்ரேம் பண்ண போறேன் சுரேந்தர். ஓகே சார். என்ன ரூல் தெரியுமா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கிளாஸ் சொன்னேன். அவன் பேர் டக்குன்னு மறந்துட்டேன். என்ன பேருக்குன்னு எல்லாரையும் இப்படி மாத்த போறேன். பூர்ண பிரகாஷுக்கு பேருக்கு நேரா ஒவ்வொரு பேரை எழுத போறேன் சொன்னல. இப்போ சுரேந்தர் பேரு அடிச்சிட்டு இப்ப என்ன பேர் எழுதிட்டேன்? பூர்ண பிரகாஷ் இல்லையாச்சா? ரைட்டா? ஓகே. எஸ் சார். இனிமே சுரேந்தர் பதில் சொல்லக்கூடாது. வேற 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 அடுத்தவங்களா பதில் சொல்லணும். ஓகே சுரேந்தர்? ஓகே சார். நான் எனிபடின்னு சொல்லுவேன். யாருமே சொல்ல நீ சொல்லிடணும். ஆனா சொல்லாம இருக்க கூடாது. யாருமே சொல்ல நீ சொல்லணும். ரைட்டா? ஓகே சுரேந்தர், வெரி குட். ஐ வெல்கம் யூ, ஐ சல்யூட் யூ. ஓகே ரைட். இப்போ இது ஸ்கேலார். ஏன்னா மின்னூட்டங்களின் மதிப்பு ஸ்கேலார். அப்ப அதுக்கு நாம ஆரோ மார்க் போட முடியாது. by 2 நம்பர் ஆரோ மார்க் போட முடியாது. நம்பர் ஆரோ மார்க் போட முடியாது. அப்ப எங்கதான் சார் நான் போடுறது? என்ன சார் இப்படி சிக்கல்ல உருவாக்கி விடுறீங்க? இத ஒரு வெக்டார்னு சொல்றீங்க, ஆனா எங்கேயுமே ஆரோ மார்க்கும் போட முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்ன சார் இது அப்படியும் சொல்றீங்க இப்படியும் சொல்றீங்கன்னா, ஆமா இது வெக்டார் தான், ஆனா இந்த பக்கம் எங்க வெக்டார் டேஷ் போட முடியாது. அதனால என்ன போட்டுக்கிறேன்? இருக்கவே இருக்கு நமக்கு ஒரு ஒப்புக்கு சப்பானி n cap. அவ்வளவுதான். Because n cap is a unit vector. So 1 அப்படிங்கிற நம்பரை கொண்டு 10 அப்படிங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதான வரும்? என்ன வரும்? 10 சார். மல்டிப்ளையும் பண்ணாலும் வேல்யூ என்ன செய்யல? மாறல சார். மாறல. அதனாலதான் இது வெக்டாராவும் மாத்தியாச்சு, ஆனா வேல்யூ மாறக்கூடாதுன்னா அப்ப என்ன போடணும்? ஓரலகு வெக்டார் யூனிட் வெக்டாரா மல்டிப்ளை பண்றோம். அவ்வளவுதான். இதுதான் வெக்டார் ரொட்டேஷன். ஓகே. அப்ப E equal to sigma by 2 epsilon naught தான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point due to infinitely long charged sheet. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா ஒரு பரப்பினால் உருவாகும் மின்புலம் E equal to sigma by 2 epsilon naught.